கல்யாண வீடு கல்யாண வீடு கல்யாண வீடு கல்யாண வீடு. ஒவ்வொரு அடி எப்படி இருக்கும்னா ஒரு அடிக்கு சும்மா 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரும் அந்த பரம்பு. அடிச்சாச்சுன்னு வச்சுக்க நஞ்சு பிஞ்சு வந்துடும் அந்த இடமே. அண்ணே என்னன்னு சொல்ற? உனக்குன்னா ஓகே, என்னெல்லாம் அடிச்சாங்கன்னா என்னென்ன பண்றது? தப்பு பண்ணா இங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தண்டனை. அதனாலதான் இங்க தனி மனித ஒழுக்கங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. பாரு இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனாலதான் இந்த ஊரை எவ்வளவு அழகா இருக்கு. பாரு பாரு எங்க குப்பை இருக்கா, எவ்வளவு கிளீனா, எவ்வளவு சுத்தமா. ஒரு அழுக்கு அண்ணே அழுக்கு மூட்டனே. தமிழ்நாட்டு பேரையே கெடுக்க வந்தோம்டா. ஆமாண்ணே. சிங்கப்பூர்ல சம்பாதிக்கலாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. என் முன்னாடி தமிழன்னு சொல்லி யார் வந்து நின்னாலும் அவங்களுக்கு நான் வேலை வாங்கி தருவேங்க. அது 10 பேரா இருந்தாலும் சரிங்க, நான் வேலை வாங்கி தருவேங்க. 2 தமிழங்க வந்திருக்கோம். உன்னை எல்லாம் நடு ரோட்ல வச்ச மண்டைய பொளக்கணும். எங்க பாரு, தேவையில்லாம அடிக்கிற வெள்ளம் வச்சுக்காதீங்க. இது சிங்கப்பூர். பப்ளிக் ரோட்ல யாரையும் அடிக்க கூடாது. சிசிடிவி கேமராவில போலீஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம். போலீஸ் பிடிச்சாங்க உங்களுக்கு ரோத்தான் தான். டேய் உன்னை அடிச்சுட்டு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி வேண்டாம். நாடு விட்டு நாடு வந்து ஏன் இனத்தானைய அடிக்கணுங்கிறது அசிங்கமான விஷயம் தான்டா. ஆனா ஒன்னே மாதிரி ஆளுகளை எல்லாம் விடக்கூடாது. ஏண்டா சோத்த வாங்கி கொடுத்து எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா. அதை கூட மன்னிச்சிருவேன்டா, அதை கூட மன்னிச்சிருவேன். ஆனா சுத்தமா சங்கீத ஞானம்னா என்ன தெரியாம இருந்துகிட்டு வேலை வாங்கி தர்றேங்கிற பேர்ல என்ன நடு ரோட்ல வச்சு கூச்சம் இல்லாம பாட வச்சலடா. அத மட்டும் ஆளுங்க வர்றாங்கடா. அவங்கள்ட்ட மாட்டின செத்தடா. போங்கடா, அவங்கள புடிங்கடா. போங்க, மாட்டின செத்தடா. போங்கடா, அவங்கள புடிங்கடா. போங்க. இல்லடா, தூக்கத்துல கனவு ஏதாச்சும் கண்டியா? இல்லம்மா, நிஜமாவே கோபிதாமா, நான் பார்த்தேன். நீ போட்டு நிப்பாட்டி சொல்லு. என்னம்மா சொல்ற? கோபி இங்க எப்படி வர முடியும்? நான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. இல்லடா, நீ எந்நேரமும் கோபியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கல்ல.
யாரையோ பார்த்து கோபி நினைச்சு சொல்ற. கோபி இங்க இல்லம்மா, அவரு துபாய்க்கு போயிருக்காரு. இங்க எப்படி வர முடியும்? அம்மா நம்புமா, நான் நிஜமாலே கோபியை பார்த்தேன். இருக்காதுமா, நீ வேற யாரையோ பாத்திருக்க. அப்படி சொல்லாதம்மா, கோபி எனக்கு தெரியாதா? நான் சொன்னேனே நீ போட்டு நிப்பாட்டிதானா, கோபியை பார்த்திருக்கலாம். உன்னால எல்லாமே போச்சு. கோபி இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? சரிடா, நீ சொன்னதுக்காக போட் நின்ன உடனே நாம போய் கோபி இருக்காரான்னு பார்க்கலாம். இப்ப நீ உட்காரு. வா சீக்கிரம் வா. எங்க பார்த்த? எங்க இங்கயா பார்த்த? இங்கயா? வா. எங்க பார்த்த? இங்கதான் கோபி, இங்கதான் பார்த்தேன். இங்கயா? இந்த இடத்துல தாமா பார்த்தேன். எங்கேயுமே காணுமே. நல்லா தெரியுமா? நீ கோபியை தான் பாத்தியா? ஆமாமா, கோபியை தான் பார்த்தேன். அம்மா, உனக்கு என்னை மாதிரி கோபியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? எனக்கும் தாமா. கோபி இல்லாம ஜாலியாவே இல்ல. கோபி இருந்தா சூப்பரா இருக்கும். ஜனனி என்னோட இப்படி இருக்கு, இந்த வேலையும் பார்க்க வச்சிருவாங்களோ? எங்க நாங்க வந்து பப்புல பாடுறதுக்கும் இங்க இருக்கிற சூழ்நிலைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம இருக்குங்க. ஏங்க, இதுதான் நீங்க வேலை பார்க்க போற பப்புன்னு சொன்னா? பப்போட முதலாளிக்கு எத்தனையோ தொழில், அதுல இதுவும் ஒரு தொழில். இந்த நேரத்துல இங்கதான் இருப்பேன், நீங்க சொன்ன ஆளுகளை கூட்டிட்டு இங்க வாங்கன்னு சொன்னாரு. அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லைங்க, இந்த இடத்தையெல்லாம் பார்த்தாக்க ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரி இருக்குது. இதுல எங்களுக்கு எங்க வேலை இருக்க போகுதுன்னு தான் கேட்டேன். ஆமா, இந்த ஃபேக்டரியில என்ன தயாரிக்கிறாங்க இங்க? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? உங்க இடம் வேற, வாங்க. அண்ணே, நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் முதலாளி பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கேயே வெயிட் பண்ணுங்க. தேவி, என்ன ஆளோட வந்திருக்க போல இருக்கு? ஆமா, நீங்க 2 பேரும் கேட்டீங்களாமே, அதோ அவனுங்க தான். அதுல ஒருத்தன் ஓகே, இன்னொருத்தன் ரொம்ப குட்டியா இருக்கானே. அவனை கூப்பிட்டு கேளுங்க. ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளை, மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசுன்னு திமிரா பேசுவான். சரி ஓகே, விட்டுட்டு போ. இந்தா, உனக்கு பேசுன 5000 வெள்ளி. நீங்க பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். சரி, நீ போ. இவனுங்களை எப்படி சமாளிச்சுட்டு போறது? சமாளிப்போம். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? எப்போ? என்னங்க இது? நீங்க சொல்றது நிஜம்தானா? என்னால நம்பவே முடியலங்க. ஏங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல?
மேடம் என்னாச்சு மேடம்? எங்க மாமா செத்து போயிட்டாருங்க. ஐயோ எங்க? தமிழ்நாட்டுல. எங்க மாமா தாங்க என்ன வளர்த்து ஆளாக்குனாரு. அவர் தாங்க என்ன பெரிய ஆளா வரணும்னு என்ன சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சாரு. இப்படி என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப நான் என்னங்க பண்ணுவேன்? சரிங்க மேடம், நீங்க இப்பவே ஊருக்கு போங்க. உங்களை முதலாளி கிட்ட இன்ட்ரோடியூஸ் கூட பண்ணாம போறீங்க. நீங்க எங்களை பத்தி அவர்கிட்ட பேசிட்டீங்களா? அவர் எங்களை வேலைக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரா? பேசிட்டேங்க. 2 பேரையும் பப்பல பாடுற வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உங்களை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு நியூஸ் வந்துருச்சுங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. நாங்களே அறிமுகப்படுத்தி பேசிக்கிறோம். நீங்க கிளம்புங்க, ஊருக்கு கிளம்புங்க. சாரிங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, எங்களை வேலை சேர்த்து விட்டுருக்கு. நீங்க கிளம்புங்க, வாங்க கார் வரைக்கும் கொண்டாந்து விட்டு வந்துடுறேன். இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணுங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க. நீங்க வேலையில் சேர்ற வேலையை பாருங்க. நான் வர்றேன்னு. ஓகே மேடம், நீங்க கிளம்புங்க. ஏய், போய் வேலையை பாருங்க, போங்க. சார், நாங்க இந்த தேவி மரம் இருக்காங்கல்ல, அவங்க கூட்டிட்டு வந்த ஆளுங்க. ஏய், யாரா இருந்தானே வேலையை பார்க்க தானே வந்தீங்க? சார், நாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக வரல சார். நாங்க பப்ல பாடுறதுக்காக வந்தவங்க. என்னது பப்பா? அப்படியே ஒரு அப்பு. போங்கடா, போய் இருக்கிற வேலையை பாருங்கடா. இருக்கிற வேலைனா என்ன வேலைன்னு சொல்லுங்க. கட்டிங், வெல்டிங், டிங்கரிங், இங்க கண்ணுக்கு தெரியுற எல்லா வேலையையும் நீங்க 2 பேரும் பார்க்கணும். சார், இந்த வேலையெல்லாம் என்னால எப்படி சார் பார்க்க முடியும்? நான் பூ மாதிரி வேலை பார்த்து பழக்கப்பட்டவன் சார். என் சைஸுக்கு என்னால இந்த வேலையெல்லாம் எப்படி சார் பார்க்க முடியும்? என்னமோ ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளை, மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசுன்னு தேவிகிட்ட சொன்னியாமே. எந்த வேலை கொடுத்தாலும் பாப்பீங்கன்னு சொல்லி தான் உங்க 2 பேரையும் எங்கிட்ட வித்துட்டு போறா. என்னது வித்துட்டு போனாலா? அப்ப எங்களுக்கு என்ன சார் சம்பளம்? இந்தியா ரூபாப்படி 18,000 ரூபாய். இங்க வேலை பார்க்குற எல்லாரும் இப்படிதான் வேலை பார்க்குறாங்களா சார்? ஹலோ சார், நீ வாங்க. இந்தியா ரூபால உங்களுக்கு எவ்வளவு சார் சம்பளம்? 1 லட்சம் ரூபாய். சரி போங்க. அவங்களுக்கு மட்டும் ஏன் சார் அதிகமா சம்பளம் கொடுக்குறீங்க? இங்க இருக்கிற மத்தவங்களும் இவ்வளவு பெரிய சம்பளம் வாங்குறாங்க. ஏன் தெரியுமா? இந்தியா சிங்கப்பூர் கவர்மெண்ட் அப்ரூவ்டு கம்பெனி மூலமா முறையா ஒர்க் பெர்மிட் வாங்கிட்டு வேலை வாங்கினவங்க. அதனாலதான் சிங்கப்பூர்ல நல்ல சம்பளத்துல நல்ல வேலையில இருக்காங்க. ஆனா நீங்க போலியான ஏஜென்ட்டை நம்பி பாஸ்போர்ட் கூட இல்லாம நிக்கிறீங்க. உங்களை வேலைக்கு வச்சிருந்தா அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆபத்து, புரியுதா? அந்த ரிஸ்க்குக்காக தான் இவ்வளவு கம்மியான சம்பளம், அதிகமான வேலை. புரிஞ்சுக்குங்க. முடிஞ்சுடா, எல்லாம் முடிஞ்சு. நம்ம அவளை நம்புனதுதான் தப்பு. நம்ம ஆளுகளை நம்மளுக்கு எதிரியா இருந்தா என்னடா பண்ண முடியும்? என்னடா முடிஞ்சு போச்சு? ஓ, யூனிஃபார்ம் வந்துட்டு வேலையை பாருங்கடா. சார், எங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து பழக்கம் இல்லை சார். பழக்கப்படுத்திக்க ஈஸியான வழி இருக்கு. என்ன சார்? விதியேத்தி போலே நீ காய்கிறாய், இறைவா பேசாமல் ஏன் போகிறாய்? அடி தாங்கி நானா இடி தாங்குவேனா? மலை மலையாய் துயர் வருமா? மனம் தளராமல் நான் வாழ்வேனா? உரலே பகையா உயிரே சுமையா, இது நீதியா? மெழுகாய் உருகும் இதயம் இடிந்தால் வேரோடு சாயாதா? விதியேத்தி போலே நீ காய்கிறாய், இறைவா பேசாமல் ஏன் போகிறாய்? அடி தாங்கி நானா இடி தாங்குவேனா? மலை மலையாய் துயர்
துயர் வருமா மனம் தளராமல் நான் வாழ்வேனா? என்னப்பா நீங்க 2 பேரும் என்ன தமிழ்நாடா? ஆமாங்க. ஆமாங்க. அப்ப நீங்க? ஏய் என்னடா தம்பி, நான் தமிழ்ல தானே பேசுறேன். அப்பவே நான் தமிழ்நாடுன்னு புரிஞ்சுக்க வேணாமா? ஒருவேளை இலங்கை தமிழர்களா இருக்கலாம் நினைச்சு தம்பி கேட்டிருக்காப்ல. பாத்தில்ல, புத்திசாலித்தனமா பேசுறாங்களாம். ஏப்பா, இலங்கை தமிழ் இப்படியாப்பா பேசுவாங்க? அவங்க பேசுற தமிழோட தோரணையே இனிமையா இருக்குமே. உண்மைதாங்க. அவங்க பேசுறதோட அழகே தனி. ஏன் சிங்கப்பூர் தமிழரா கூட இருக்கலாம்ல? ஏய், சிங்கப்பூர் தமிழர்கள் இந்த வேலைக்கு எதுக்குப்பா வர போறாங்க? அப்ப நீங்க நம்ம ஊர் தமிழரா? அட ஆமாப்பா. ஆமா, நீங்க இந்த முறைப்படி விசா, ஒர்க் பெர்மிட், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண கம்பெனி மூலமா அப்படி நீங்க வந்தாளுகளா இல்ல எங்களை மாதிரி? அப்படியெல்லாம் வந்திருந்தாத்த இந்த நாட்டுல நல்ல சம்பளம் வாங்கியிருப்போமே. அப்போ உங்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம் தானா? அட இல்லப்பா, 22,000 ரூபாய் எக்ஸ்பீரியன்ஸ் சாஸ்தியாச்சே. ஓ, அப்ப நீங்களும் நம்ம ஊர் தமிழர்களால் ஏமாற்றப்பட்ட தமிழ்நாட்டு தமிழர்கள், கரெக்டா? ஆமாப்பா. ஆமா, உங்களை இங்க கொண்டாந்து மாட்டி விட்டது யாரு? தேவியா இல்ல விஜயராஜா? அது எப்படிங்க பக்கத்துல இருந்து பார்த்த போய் கரெக்டா கேக்குறீங்க? எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆமா, ஆளு யாரு? தேவியா விஜயா? தேவிங்க. இந்த தேவி இருக்கே, என்னைய அண்ணே அண்ணேன்னு சொந்தம் கொண்டாடியே எங்களை ஏமாத்திட்டா. என்ன தம்பி தம்பின்னு சொல்லியே ஏமாத்திட்டா. அப்படிதாப்பா சொல்லுவான். உன் வயசுக்கு உன்னை அண்ணன்னு சொல்லியிருக்கா, இவனை தம்பின்னு சொல்லியிருக்கா. என் வயசுக்கு என்னை மாமா மாமான்னு சொன்னாப்பா. இதை கேட்டு அதுல கிருத்து விழுந்த வந்தேன், இங்க வந்து விழுந்து கிடக்குறேன். இவர் எப்படி என்னை இங்க கொண்டு வந்தவன்? விஜயராஜ் களவாணி பைய. பல்ல காட்டுவான், பணிவா நடந்துக்குவான், கொலைவான், கூழ கும்பிடு கூட போடுவான். ஆனா காரியம்னு வந்துச்சுன்னா தீயா இருப்பான். கெட்ட பய. உங்களுக்கு அவனை தெரியாது? 2 பேருமே தெரியுங்க. 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எங்களை பந்தாடி பந்தாடி காலி பண்ணிட்டாங்க. முதல்ல அந்த பொம்பளை கிட்ட தான் மாட்டினோம், அப்புறம் இவன்ட்ட மாட்டினோம், திருப்பி அந்த பொம்பளை கிட்ட மாட்டினா அந்த தேவி தான் எங்களை இந்த கம்பெனில கொண்டாந்து விட்டுருச்சு. விதி வலியது. இங்கதான் உங்க வாழ்க்கை முடியணும்னு இருக்கும்போது அதை யாரால மாத்த முடியும்? ஏன்னா இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? 1/2% கூட கிடையாது தம்பி. தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணா நிக்க வச்சு டிங்கரிங் பண்ணி வெல்டிங் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஆமா, உங்க பேர் என்ன தம்பி? என் பேர் கோபிங்க. என் பேர் காஜா. அப்ப உங்க பேரு? என் பேர் ஜெகன். என் பேர் கண்ணன். ஆமா, நீங்க 2 பேரும் என்ன வேலை அடிப்பாங்க வந்தீங்க? நாங்க பாடகர்கள். இந்த ஊர் பப்புல பாடணுங்கிறதுக்காக அந்த வேலையை தான் தேடி இங்க வந்தோம். கடைசியா வந்து பார்த்தா இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். நாங்களும் 4 வருஷமா நல்ல வேலை கிடைக்கும்னா இங்க வந்தோம். ஆனா நாயா தோலா இழுவட்டுக்கு இங்க கிடக்கிற முடியே வேற ஒன்னும் ஆகல. ஆனா எங்க குடும்பத்தாளுகள்லாம் நாங்க நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க குடும்பம்னு சொன்ன உடனேதான் என் குடும்பம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என் குடும்பத்தோட நான் போன்ல பேசி ரொம்ப நாள் ஆச்சு. போன் பேசுறதுக்கு கையில ஒரு போன் கிடைக்கல. அட என்னப்பா நீ இப்படி இருக்க? இந்தாப்பா, முதல்ல போய் உன் குடும்பத்துக்கு போன் பண்ணு. இப்படி தம்பி இந்திரா, தேங்க்ஸ்ண்ணே. நீ உன் வீட்டுக்கு பேச. அண்ணே அண்ணே கம்முனு இருந்தேனே. டக்குன்னு பேசிட்டு கொடுத்துறா.